ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 8th ஓல்டு புக்கில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் மட்டும் பார்க்குறோம். நான் எல்லாத்தையுமே எடுத்து எழுதியிருக்கேன். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களா இருந்தால் நீங்கள் சும்மா ரிவிஷனுக்காக பார்த்துக்கோங்க. நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தால் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. புதுசாக பார்க்குறவங்க கவனமாக பார்த்துக்கோங்க. சுடர்னா ஒளி, நமக்கு இது நல்லா தெரியும். நம்ம ஆப்ஷனில் வரும்போது அடிச்சிருவோம். சுடர்னா ஒளி, ஆனந்தம்னா மகிழ்ச்சி, பராபரம்னா மேலான பொருள் இறைவன். சுடர்னா ஒளி, ஆனந்தம்னா மகிழ்ச்சி, பராபரம்னா மேலான பொருள் இறைவன். வினைனா நமக்கு தெரியும், வினைச்சொல் அப்படின்னா அது ஒரு செயலை குறிக்கிறது தான். அப்போ செயல். காப்பு, காவல், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதனால் பார்த்துக்கோங்க. காப்புனா காவல். எதுக்காக நம்ம பொருள் தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நமக்கு எதிர்ச்சொல்லும் சேர்த்துருக்காங்க. அப்போ நமக்கு பொருள் தெரிஞ்சாதான் நம்ம எதிர்ச்சொல்லை நம்ம அடிக்க முடியும். அடுத்த நீரவர்னா அறிவுடையோர், நீரவர்னா அறிவுடையோர். கேண்மைனா நட்பு. பேதையார் அறிவிலார். அப்போ நமக்கு பேதையாருக்கு எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? நீரவர். அதுக்காக தான் நம்ம பொருளெல்லாம் பார்க்குறோம். நவில் தோறும்னா கற்க கற்க. நயம்னா இன்பம். நகுதல்னா சிரித்தல். நட்டல்னா நட்பு கொள்ளுதல். இடித்தல்னா கடிந்துரைத்தல். கிழமைனா உரிமை. நகனா முகம் மலர. அகம்னா உள்ளம், இது தெரியும். ஆறுனா நல்வழி. உயித்துனா செலுத்தி. அடுத்த பார்த்தீங்கன்னா உடுக்கை, உடுக்கைனா ஆடை. இடுக்கண்ணா துன்பம். களைவதுனா நீக்குவது. கொட்பின்றினா வேறுபாடு இல்லாமல். ஊன்றும் தாங்கும். புனைதல், புகழ்தல், புல், கீழான. இவ்வளவுதான் ஃபஸ்ட்டு இயல்குள்ள 8th ஓல்டு புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு இயலில் இவ்வளவு தான் வருது. இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதெல்லாம் பார்த்துக்கோங்க. நீரவர்னா அறிவுடையார், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் வேறெல்லாம் ஓரளவு ஓகே தான். நகுதல்னா சிரித்தல். கொட்பின்றினா வேறுபாடு இல்லாமல். வேறெல்லாம் நமக்கு புல்லுன்னா கீழான. நமக்கு புல்லுன்னா அந்த புல்லுனா இது நெல் பக்கத்துல எல்லாம் தேவையில்லாமல் வளர்ந்துருக்குமே, அதை நம்ம புல்லுன்னு சொல்லுவோம். இங்கே புல்லுன்னா கீழான. புல்லுன்னா பறவை, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புல், இந்த புல்லுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பறவையை சொல்லுவோம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த குளவினா குழந்தை. குளவினா குழந்தை. பிணினா நோய். களரும்னா பேசும். களரும்னா பேசும். களிறுனா நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள்? களிறு. அடுத்த மயரினா மயக்கம். சலவர்னா வஞ்சகர். மண்ணுயிர்னா நிலை பெற்ற உயிர். குவைனா குவியல். மாறன்னா மன்மதன். அழகு பார்த்துக்கோங்க. அந்தளா இல்லை இந்தளா. அழகுனா கோழி. அடுத்த வள்ளைனா நெல் குத்தும் போது பெண்கள் பாடக்கூடிய பாட்டு. அடுத்த பார்த்தீங்கன்னா ஆழினா கடல், இது நாங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆழினா கடல். ஆழி பெருக்குன்னா கடல் கோள், நமக்கு அது வரும் 6th. வடி அம்புன்னா வடிக்கப்பட்ட அம்பு. விசும்புன்னா வானம். விசும்புன்னா வானம். முகில்னா நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள்? விசும்புன்னா வானம், முகில்னா என்னன்னு சொல்லுங்கள்? செட்டான்னா வென்றான். அரவு, அரபு வராது, சாரி, அரவுன்னு நினைக்கிறேன். அரவுனா பாம்பு. அடுத்த பார்த்தோன்னா பிள்ளை குருகு. பிள்ளை குருகுனா நாரை குஞ்சு. வள்ளைனா ஒரு வகை நீர்க்கொடி. மேதினாலும் எருமை, கடானாலும் எருமை. மேதினா உலகம் பார்த்துக்கோங்க. மேதினா எருமை, கடானாலும் எருமை. மேதினா உலகம். அடுத்த விளவினா கவ்வி. விளவினா கவ்வி. சங்கின் பிள்ளைனா சங்கு குஞ்சுகள். சங்கின் பிள்ளை, சங்கு குஞ்சுகள். கொடினா பவளக்கொடி. கோடுனா கொம்பு. கோடுனா கொம்பு. களினா உப்பங்களி. திரைனா அலை. மதுனாலும் தேன், கல்லுனாலும் தேன். புல்லுன்னா அன்னம். புல்லுன்னா அன்னம். நம்ம புல்லுன்னா பறவைன்னு பார்த்தோம், புல்லுன்னா அன்னம். அடுத்த சேடினா தோழி. சேடினா தோழி. ஈரிருவர்னா நால்வர். ஈரிருவர்னா நால்வர். ஈரிருவரை எப்படி பிரித்தெழுதுகையில் எப்படி எழுதுவாங்கன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டுக்கோங்க. அடுத்த பார்த்தோன்னா ஊசல் ஆடுகின்றான்னா மனம் தடுமாறுகின்றாள். தாறுனா மாலை. செம்மை சேருனா புகழ்மிகு. கடி மாலை, மணமாலை. சூழ்விதினா நல்வினை. காசினி நிலம். காசினி நிலம். நன்னுதல் அழகிய நெற்றி. வெள்கினா நாணி. களிக்கூற மகிழ்ச்சி பொங்க. வயவேந்து வெற்றிவேந்தன். வயவேந்து வெற்றிவேந்தன். ஓன்தாரை ஒளிமிக்க மலர்மாலை. மல்லல்னா வளம். மருகுனா அரச வீதி. மடநாகுனா இளைய பசு. மணவிளைனா இளங்காளை. செம்மாந்துனா பெருமிதத்துடன். இவ்வளோதான் 6th ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும். நீங்கள் ஒருக்கா கூட பார்த்துக்கோங்க. நான் சும்மா டக்குன்னு ஏதாவது கேட்குறேன், உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பார்த்துக்கோங்க.
காசினி அப்படின்னா என்ன ஞாபகம் வருதா? நிலம், மல்லல், வளம். ரொம்ப கஷ்டமாக கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு வாட்டி ஒரு வாட்டிக்கு ஒரு 4 வாட்டி நம்ம ரீட் பண்ணி விட்டுக்கிட்டோன்னா, நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உங்ககிட்ட 8த் ஓல்டு புக்கு இல்லன்னா, நீங்க அதுக்காக போய் ஜெராக்ஸ் போட்டு, பிரிண்ட் அவுட் போட்டுலாம் எடுத்துக்காதீங்க. 8த் ஓல்டு புக்கில ரொம்பலாம் இல்ல. நான் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வீடியோவா போட்டுர்றேன். ஆனா, தயவுசெய்து இந்த சொல்லும் பொருள நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க. உங்க திருப்பி திருப்பி தெரிஞ்ச விஷயம். இப்ப ஆழினா கடல்னு உங்களுக்கு தெரியும். அந்த விஷயத்த எழுத வேண்டாம். நமக்கு எப்படி அடிச்சு கேட்டாலும் சில விஷயம் தெரியும். இப்ப தார்னா மாலைன்னு நமக்கு நெறைய 8த் புக்ல வருது, 9த் புக்ல வருது, நியூ புக்ல நெறைய இடத்துல வருது. அந்த நெறைய இடத்துல வர விஷயத்த நீங்க எழுத வேண்டாம். மத்தது உங்களுக்கு புதுசா இருக்கிறத எழுதி வச்சு திருப்பி பார்த்துக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.